Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Death Note episode 25 part 1. ஓபன் பண்ணா ஒரு அநாத ஆசிரமத்தை காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. சில குழந்தைங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அங்க இருந்து வட்டாரி எல்லுங்கிற ஒரு பையனை கூப்பிட்டுக்கிட்டு வாமிங்கிற ஒருத்தரோட வீட்டுக்கு கூட்டு போறாரு. இப்படி சும்மா ஒரு ஷார்ட்டா காட்டுவாங்க, அவ்வளவுதான். அப்படியே கட் பண்ணி இப்ப காட்டுறாங்க. நம்ம எல்லு பாத்தீங்கன்னா வட்டாரியோட ரூமுக்கு போய் அவன் பாட்டுக்கு சைலண்டா நின்றுட்டு இருப்பான். அவரு பாத்துட்டு ஏன்டா என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்பாரு. என்ன பேசினான்னு தெரியல. ஆனா கட் பண்ண அடுத்த ஷாட்டு பையன் அந்த டெத் நோட்டை பயங்கரமா செக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுல பாத்தீங்கன்னா ஒரு பேஜோட கார்னர் வந்து கிழிஞ்சிருக்குது. அந்த கிழிஞ்ச பீஸ்ல பேர் எழுதுனா அவங்க செத்து போவாங்களான்னு கேட்டா ரெம்மு இது வரைக்கும் நான் அப்படி யூஸ் பண்ணதில்ல, அதனால எனக்கு அது தெரியாதுன்னு சொல்லிரும். எதை கேட்டாலும் தெரியாதுங்க. சினிகாமிஸ் ஆப்பிள் மட்டும் தான் சாப்பிடுமான்னு கேட்டா நாங்க அதை சாப்பிட்டு தான் வாழணும்னு அவசியம் இல்ல, சொல்ல போனா நாங்க இவால்வ் ஆகிக்கிட்டே இருப்போம், எங்களுக்கு சாப்பிடணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லும். அந்த டைம் நம்ம லைட்டும் பாத்தீங்கன்னா அங்கதான் இருப்பான். எல்லு கூப்பிட்டு ஆமா நீ ஏன் இங்கேயே சுத்திட்டு இருக்க, அதான் நீ கிரா இல்லன்னு சொல்லியாச்சு, ஹெட் குவார்டர்ஸ் விட்டு நீ எப்ப வேணாலும் கிளம்பலாம், ஜாலியா சுத்தலாம், மீசா அடிக்கடி இங்க வந்துகிட்டு இருக்கா, கொஞ்ச நேரம் தான் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற, அவளை கூட்டு போய் ஜாலியா சுத்திட்டு தெரிய வேண்டியதானே, ஏன் இங்கே இருக்கேன்பா, என்னடா மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்க, நம்ம இன்னும் கிராவோட கேஸ சால்வ் பண்ணவே இல்லை, அவ கூட சுத்திட்டு இருந்தானா இன்னும் பிரச்சனை அதிகம் தான் ஆகும், இப்ப என்ன நான் இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, உனக்கு தொல்லையா இருக்குதான்னு கேட்டா அதெல்லாம் இல்ல அப்படின்ட்டு ஒரு மாதிரி லுக் விடுவான். நம்ம பயலோட லுக்குமே வேற லெவல்ல இருக்கும். அப்படியே கட் பண்ணா அன்னைக்கும் நம்ம மீசா வர்றா, அவகிட்ட ஏதோ ஒன்னு சொல்லி விட்டு அனுப்புவானா, அன்னையில இருந்து அவ அந்த வேலையை தான் ஸ்டார்ட் பண்ண போறா, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம பையன் இருக்கிற பொசிஷனுக்கு எந்த ஒரு கிரிமினல்ஸையுமே அவனால தண்டிக்க முடியாது, அதனால எனக்காக நீ அந்த வேலையை பண்ணு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு புது உலகத்தை உருவாக்குவோம்னு சொல்லியிருப்பான். அவ்வளவுதான். அடுத்தடுத்து தப்பு பண்றவங்க எல்லாத்தையுமே ஜாலியா கேஷுவலா போட்டு தள்ளிட்டு இருப்பான். மொத்தத்துல அவனுக்காண்டி என்ன வேணாலும் செய்வேன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த மேட்டர் அவங்களுக்கு தெரியாமையா இருக்கும். சீஃப் வந்து கதறிட்டு இருப்பாரு, என்னையா என்ன நடக்குது, மறுபடியும் கிரிமினல்ஸ் எல்லாம் சாக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 16 பேர் செத்து இருக்காங்க. அதுவும் ஹிகுச்சி செத்ததுக்கு அப்புறம் பிராட்காஸ்ட் பண்ண அத்தனை கிரிமினல்ஸுமே இறந்துருக்கானுங்க. அப்படின்னா கிரா அவன் மட்டும் இல்ல வேற யாரோ இருக்காங்க அப்படின்னு அப்பதான் கண்டே பிடிக்கிறானுங்க. இப்ப என்னன்னா ஹிகுச்சியுமே பிடிக்கிற வரைக்கும் அவன் கிரிமினல்ஸை மட்டும் தான் கொண்டுட்டு இருந்தான். இப்ப மறுபடியும் ஒருத்தன் கிளப்பிக்கிட்டு வந்திருக்கானா, ஐயோ என்ன பண்றதுன்னு மச்சோடாலாம் மண்டைய பிச்சுக்குவான். அவங்களுக்கே எப்படி இருக்குதுன்னா பயங்கரமா யோசிக்கிற எல்லுக்கு எப்படி இருக்கும். மறுபடியும் கீரா வந்துட்டானா என்ன நடக்குதுன்னு அவனுமே ஒரு சைடு குழம்பிக்கிட்டு இருக்கான். ரெம்மு இதை பார்த்துட்டானா இருக்குது, அதுக்குமே ஷாக்கு. ஏன்னா இப்ப டெத் நோட் இருக்கிறது நம்ம மீசா கிட்ட மட்டும்தான் அப்படின்னா அவ தான் அதை பண்ணிட்டு இருக்கான்னு அதுக்கு புரிஞ்சு போச்சு. எல்லு பயங்கரம். மீசாவை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு பட்டனே கண்டுபிடிச்சிருவான். லைட் சும்மா இருப்பானா, ஏன்டா இன்னுமாடா மீசா மேல சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க லூசு பாயல, அவளை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இல்ல ஹிகுச்சி செத்ததுக்கு அப்புறமே இது ஸ்டார்ட் ஆயிருச்சு, நல்லா யோசிச்சு பாருன்னு ஒண்ணு. அவனும் ஆமா அப்படின்னா இன்னொரு டெத் நோட் வெளியில இருக்குது, அவனை புடிச்சு நசுக்காம விட மாட்டேன்பா. இப்போ எல்லுக்கு இந்த டெத் நோட்ல இருக்க விஷயங்கள்லாம் சிலது புரியல. அதாவது இந்த பேப்பரை கிழிச்சிட்டு போய் அதுல பேர் எழுதுனா அவங்க செத்துருவாங்களா இல்லையான்னு கேட்டா ஷினிகாமிக்கு தெரியல. சொல்ல போனா அது இம்பாசிபிளா இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா யார் இந்த டெத் நோட்ல பேர் எழுதுனாங்களோ அவங்க அடுத்த 13 நாளுக்குள்ள இன்னொரு பேர் எழுதியே ஆகணும். அப்படி எழுதலைன்னா அவங்க செத்துருவாங்க. பட் லைட்டும் மீசாவும் இவங்க கூட இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் எதையுமே எழுதின மாதிரி அவன் பார்க்கவே இல்லை. ஏன்னா ஃபுல்லா இவன் கூட தானே இருந்தான், ஆனாலும் அவங்க உயிரோட தான் இருந்தாங்க. என்னவா இருக்கும்னு பயங்கர தீவிரமா யோசிப்பான். லைட்டுக்கு என்ன டவுட்னா இப்போ வெளியில இருக்க ஒரு ஆளு டெத் நோட்டை வச்சு புதுசா பேர் எழுதி எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்கான்ல, இஃப் இன் கேஸ் அவனை பிடிச்சா கூட அவன் சீரியல் கில்லர்னு சொல்லி அவனை என்ன நம்ம பனிஷ் பண்ணவா முடியும், அதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா இல்ல, ஏன்னா அவன் தான் செத்து போயிருவானே. இப்படி சொன்னா மட்சுடா அவனை கண்டிப்பா பனிஷ் பண்ணணும், ஏன்னா மக்கள் அவன் பேர் எழுதிய கொண்டிருக்கான், அவனை நம்மளே நம்ம கையாலேயே கொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நோட் புக்கை நம்ம பப்ளிக்கா விடவே கூடாது, அவங்கள கொன்னே தீரணும், ஏன்னா நம்ம சுப்பீரியர்ஸ் நம்மளை விட மாட்டாங்க அப்படி இப்படின்னு இப்போ வெளியில இருக்க அந்த கீராவை போட்டு தள்ளுறதுக்காக எல்லா விஷயத்தையும் பேசுவாங்களா. அதை கேட்ட உடனே ரெம்முக்கு லைட்டா ஷாக் ஆகும். லைட்டு என்ன யோசிக்கிறேன்னு இன்னும் கொஞ்சம் அது தீவிரமா யோசிச்சு பார்க்கும். அதுலயே புரிஞ்சு போச்சு மீசாவை நம்ம பையன் கோர்த்து விட்டுருக்கான். எதுக்காகனா இப்ப எல்லு எப்படியும் மீசாவை கண்டுபிடிச்சிருவான், அவ தான் எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்கான்னு. புடிச்சிட்டான்னா இந்த மாதிரி அவளை கொன்றுவாங்களே, அப்ப அவளை காப்பாத்தணும்னு டெஃபினட்டா ரெம்மு வந்து எல்லாம் கொல்லும். அதோட சுயலாபத்துக்கு யாரையாச்சும் கொண்டுச்சுன்னா அது செத்து போயிடும். அதனால மீசாவோட லைஃப் ஸ்பேனும் அஃபெக்ட் ஆகும், அவளை இனி பாத்துக்கிறதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. அட எல்லுக்கு அப்புறம் லைட்டை மிரட்டிட்டு இருந்தது இந்த ரெம்மு தானே, எப்ப பார்த்தாலும் மீசாவை ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்க முடியுமா, அதான் இப்படி ஒரு ஆப்பு வச்சிருக்கான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவ ரெம்மு, நல்லா சிக்கிட்ட. ஆல்ரெடி மீசாவோட லைஃப் ஸ்பேன் பாதியா குறைஞ்சு போச்சு, மறுபடியும் நீ கைவிடணும்னா தாராளமா விடலாம், ஏன்னா அதுக்கப்புறம் மீசாவால சந்தோஷமா இருக்கவே முடியாது. என்ன பண்ண போறேன்ட்டு அப்படியே நகலா ஒரு லுக் விடுவான். ரெம்மு அப்படியே பதட்டத்துல நின்னுட்டு இருக்கும். இனி இதுக்கப்புறம் அது மீசாவை காப்பாத்துதா இல்ல நம்ம பையலுக்கு ஏதாச்சும் வேட்டு வைக்குதான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.